Hi friends, welcome to Amuda's Multi Crafts. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம இந்த டிசைன் தான் பார்க்க போறோம். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதனால நான் மேக்கிங் வீடியோ போடல. சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு அடி எப்படி போடுறது, அந்த ஃபர்ஸ்ட் சுத்து எப்படி போடுறது, கலர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதோட அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க போய் பாருங்க. பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. பாருங்க, நான் எவ்வளோ செயின் போட்டிருக்கேன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செயின்ஸ் போட்டிருக்கேன். 12 செயின்ஸ் போட்டு ரோஸ் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20, அதாவது 20 லைன்ஸ் போட்டிருக்கேன். 20 லைன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், நான் மொத்தமாக 40 ரோஸ் போட்டிருக்கேன். அதாவது அகலம் வந்து 12 செயினும் இந்த ஃபுல்லாக நீளம் வந்துட்டு 40 ரோஸும் போட்டு இந்த கூட ஆரம்பிச்சிருக்கேன். சுற்று பாருங்கள். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணேன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிங்க் கலர் ஒயர் வந்து உள்ளே இங்கேருந்தே வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூட நல்லா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், எல்லா ரோஸ்லேயும் அந்த பிங்க் கலர் உள்ளே தெரியுதா. அதாவது இங்கே தான் நம்ம பிங்க் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த நேர் வரும்போது அந்த கலர் அட்டாச் பண்ணக்கூடாது, கீழேருந்தே அந்த கலர் அட்டாச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், சுற்றியும் அந்த பிங்க் கலர். டோட்டலாக எவ்வளோ ப்ளூ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். எல்லாமே சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 ரோஸ் மட்டும் சிம்பிளாக அப்படியே அந்த ப்ளூ கலர் ஒயரை வந்து அப்படியே பின்னிட்டு வந்துட்டேன். உள்ளே வந்து பிங்க் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ரோ வந்த பிறகு இந்த ரோஸெல்லாம் நம்மளுக்கு நீங்கள் வந்து இது எவ்வளோ சேஞ்ச் பண்ணும் அப்படியெல்லாம் கணக்கே வச்சுக்க வேண்டாம். இது வந்து நீங்களே ஒரு குத்து மதிப்பு அப்படியே உங்களுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி நீங்களே மனசில் வச்சுக்கலாம். நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 8 9 10 அந்த 3 நம்பர் எடுத்துக்கிட்டேன். அதாவது ஒன்று வந்து 8 வச்சேன்னா, ஒன்று 10 வச்சா, ஒன்று 9 வச்சா, அந்த மாதிரி. அதாவது இது வந்து 10 வச்சுருக்கேனா, இது 8 வச்சுருக்கேனா, இது வந்து மறுபடியும் 8 வச்சுருக்கேனா, இது 9, அந்த மாதிரி நான் அப்படியே அதாவது ஈவனாக இல்லாமல் அங்கங்கே 8 9 10 அந்த 3 கவுண்ட்டையும் வச்சு இந்த ரோ முடிச்சிட்டேன். அதுக்கு மேலே இருக்கிற ரோ வந்து கவுண்ட் எதுவும் இல்லை. இதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு இப்போ இந்த கலர் சென்டர்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று போடணும். அதாவது அந்த சென்டருக்கு லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போடணும். ஆனால் அந்த லெஃப்ட் ரைட் போடுறது வந்து கரெக்டாக வந்து சென்டராக பண்ணக்கூடாது. ஏதோ ஒன்றுக்கு சென்டராக இருக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே நான் சென்டராக போடல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ரெண்டுக்கும் இங்கே தான் நம்மளுக்கு சென்டர் வரும். ஆனால் நான் எங்கே போட்டிருக்கேன், இங்கே போட்டிருக்கேன். அதாவது சென்டருக்கு முன்னையும் பின்னையும் அப்புறம் ஒரு சென்டர், அந்த மாதிரி 3 எண்ணம் எடுத்துகிட்டு அன்இவனாக போடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கங்கே 2 2, அதாவது இந்த 2க்கு நடுவில் 2, இந்த 2க்கு நடுவில் 2, அந்த மாதிரி 2 2ஆக வரணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இந்த போட்டிருக்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே 2, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிங்க்கை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். அவ்வளோதாங்க. அதாவது 1 ஸ்டார்ட் பண்ணுறோம், 1 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன்லேயும் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த லைன் ஃபஸ்ட் வந்து தள்ளி 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் நெருக்கமாக 1 வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது ரொம்ப பக்கத்தில் 1 வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து 2 2ஆக வைக்கிறோம். அப்புறம் 3 4 அப்புறம் 6, எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஒரு இந்த மாதிரி வரணும். அதாவது பிங்க் அங்கேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கூடையை வந்து கவர் பண்ணுற மாதிரி வரணும். அவ்வளோதாங்க இந்த ஸ்டிச்சு. அப்போ இது வரைக்கும் நம்ம அதே மாதிரி இப்போ இங்கே எப்படி பிங்க்கை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டோமோ அதே மாதிரி ப்ளூவை கொஞ்சம் தள்ளி போட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதெல்லாம் கவுண்டே கிடையாது. நீங்களா சும்மா என்ன வேணாலும் நம்பர்ஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதை முடிச்சுட்டு இப்போ எனக்கு இந்த அகலம் வந்து நீளம் வந்து இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 மட்டும்தான் வச்சுருக்கேன். 6 வச்சு இந்த கூடையை முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஈஸியாக தானே இருக்குது. அதே போல் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். பெரிய கூட ட்ரை பண்ணாலும் சரி. நான் வந்து ஏன் மேக்கிங் வீடியோ போடலைன்னா, கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்குது மேக்கிங் வீடியோ போட்டால். அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்க, நீங்கள் மெதுவாக சொல்லுங்கள், நீங்கள் ஸ்பீடாக போகிறதுனால எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்துட்டு கூட பின்ன தான் நான் வாய்ஸும் கொடுக்குறேன். அப்போ அதனால் வந்து ரொம்ப டைம் எடுக்குதுங்கிறக்காக நான் ரொம்ப ஸ்பீடப் பண்ணும்போது என் வாய்ஸும் ஸ்பீடாகுது. அடுத்த கூட வந்து நான் வந்துட்டு தனியாக வாய்ஸ் இது கொடுத்து போடுறேன். அப்புறம் ஒரு வீடியோவே நம்ம பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் போட்டால் தான் ஒரு கூடையோட ஃபினிஷிங்கே கிடைக்கிது. நார்மலாக சிம்பிளான டிசைன் பண்ணுறக்கே நம்மளுக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் இல்லாமல் ஒரு சிம்பிளான டிசைனே வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போ வந்து இன்னும் ஹெவியாக ஃப்ளவரு வேறு மாதிரி ஏதாவது அனிமல்ஸ் வச்சோ இல்லை பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் வச்சு போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால வந்து நான் அடுத்த வீடியோஸ் வந்து 2 வீடியோவாக ஸ்ப்ளிட் பண்ணி போடலான் இருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதுக்கு வந்து நான் கைப்பிடி எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு கைப்பிடி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? கைப்பிடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கைப்பிடி மட்டும் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், கைப்பிடி எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதுதான் கைப்பிடி, இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது ரொம்ப சிம்பிளானது தான். இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி நம்ம போடுறோம்.
இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கைப்பிடி, இது ஒரு சின்ன கூடை தான், அதனால் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது இப்படி வரும் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இந்த கைப்பிடி எப்படி போடலாம்னு கற்றுக்கலாங்களா பாருங்கள். அதுக்கு தேவையானது லைட்டர், இதுக்கு ரொம்ப தேவை. அப்புறம் 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பட்டன் ஹவுஸ்லேயே நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரேட்டும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இது எடுத்திருக்கேன். அப்புறம் கட்டர், 3.5 mm ஹூக், அப்புறம் இந்த ப்ளூ கலர். ஃபஸ்ட்டு பாருங்கள் எப்படி போடுறேன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் ஃப்ளவர் போட்டு காமிச்சிருப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் போட்டு காமிச்சிருப்பேன். அந்த ஃப்ளவரை தான் இங்கே அப்படியே யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா பாருங்கள் இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். அதாவது கையில் இப்படி பிடிச்சி இப்படி ஒரு சுற்றிக்கிறேன். அதாவது விரல் இப்படி ஒரு சுற்றிட்டு பாருங்கள், இந்த ஹோல் வழியாக விட்டு இப்படி எடுக்கிறேன். இப்படி எடுத்துகிட்டு அன்றைக்கி அந்த ஃப்ளவர் போட்டு காமிச்சில்லைங்களா, அதே போல் தான் மறுபடியும் பண்ணுற பாருங்கள். பாருங்கள், விரல் வழியாக இப்படி சுற்றி இப்படி பண்ணிவிட்டு இந்த இதில் விட்டு இந்த ஒயரை இப்படி இழுக்கிறேன். பாருங்கள், இதில் விட்டு இந்த ஒயரை இப்படி இழுக்கிறேன். இழுத்துட்டு ஒரே ஒரு செயின் இப்படியே பிடிச்சிட்டே போட்டுக்கிறேன். ஒரு செயின் நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு இந்த வளையத்தை விட்டுற வேண்டாம், இதை அப்படியே கையோடு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த வளையத்துக்குள்ளே, இதுக்கு பேர் மேஜிக் ரிங்குன்னு சொல்லுவோம், இதுக்குள்ளேயே நம்ம டோட்டலாக 15 செயின்ஸ் போட போகிறோம். இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. 15 செயின்ஸ் போட போகிறோம். ஒன்றும் இல்லை, இந்த கோல் இருக்குங்களா, இப்படி உள்ளே விட்டு இப்படி இதை எடுத்து பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுக்கணும். இதை டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், 1 இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுத்து, 2 இந்த ஹோல்குள்ளே விட்டு இப்படி எடுத்து, 3 பாருங்கள், 4 5 6 7 8 9 இதை இழுத்துக்கோங்க. அப்படியே 9 போட்டாச்சு. நான் எல்லாம் மேஜிக் ரிங்குள்ளே தான் போட்டிருக்கிறேன். 10 11 12 13 14 15. இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயர் வந்து இழுத்தோம்னா இந்த ஹோல் வந்து டைட் ஆகும். அந்த ஒயர் அப்படியே கையில் வச்சுட்டே போடுறோம். இப்போ 15 வரைக்கும் நான் போட்டாச்சு. பாருங்கள், நான் 15 வரைக்கும் போட்டாச்சு. போட்டு என்ன பண்ணுறேன், இந்த உள்ளே இருக்கிற இந்த ஒயரை வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை டைட்டாக இழுங்க. இழுத்தாச்சு. இப்போ டைட்டாக இழுத்துட்டு அடுத்தது இப்போ இந்த ஃபஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த செயின் ஒன்று போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம் இல்லையா, அதுக்கு உள்ளே பாருங்கள் டைட்டாக போட்டிருக்கேன் நான். அதுக்குள்ளே இப்படி விட்டு இதை இழுத்து பாருங்கள், இப்படி எதுவுமே சுற்றாமல் அப்படியே இழுத்து, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்லிப் நாட் போட சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ இதை இழுத்துட்டு அடுத்தது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த ஒயரை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த நம்ம ஸ்லிப் நாட் போட்டோம் இல்லைங்களா, அதை சேவ் பண்ணணும். பாருங்கள், இதை போட்டாச்சு. எப்படி சேவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஒயர் வழியாக இழுத்து இப்படி இழுத்தாச்சு. இழுத்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இழுத்துட்டு மறுபடியும் வேறு பக்கம் 4-5 தடவை அப்படியே நம்ம இழுத்து விடணும். பக்கத்து ஹோலில் பாருங்கள், நான் டைட்டாக போட்டங்காட்டிக்கு எனக்கு ஹோலில் விடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதை டைட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு டைம் 2 டைம் மட்டும் இழுத்து விட மாட்டேன். ஒரு 4-5 டைம் இழுத்து விட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஒயர் வந்து நல்லா போய் சேஃப் ஆகிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டேன். சரிங்களா, இப்போ இதை முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு தடவை இழுத்துக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து எங்கே ஓட்டுறோமோ அதே சைடு தான் இது ஓட்டணும். அதனால் இன்னொரு டைம் இழுத்துக்கிறேன். பாருங்கள், இழுத்துட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒயர் தெரிகிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது இல்லைங்களா, இதையே வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஒட்டிடணும். கொஞ்சம் நல்லாவே வேக விட்டோம்னா தான் அது மெல்ட் ஆகும். போய் அப்படியே ஒட்டிடணும். பாருங்கள், அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் தெரியும், இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர். சரிங்களா, இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் பண்ணி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2
பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இப்போது நான் இந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, இவ்வளோ கைப்பிடி வச்சுருக்கேன் இல்லையா, இதுக்கு எப்படி அளவு எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் பின்னின கூடையே தான், நான் ஸ்கேலோ டேப்போ எல்லாம் வச்சு மெஷர் பண்ணல. இந்த கூடை நான் என்ன சைஸ் கூடை போட்டிருக்கேனோ அந்த கூடை அப்படியே வச்சுட்டேன். பாருங்க, இந்த கூடையோட இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ஒரு இது சரிங்களா. இதே போல் 4 எடுக்க போகிறேன். அதாவது இங்கேருந்து 1 2 3 4 சரிங்களா. இந்த கூடையோட அளவு வச்சு 4 எடுத்துகிட்டு இந்த 4வே நான் 6 டைம்ஸ் இழுக்கிறேன். அதாவது இப்போது எனக்கு ஒரு அளவு வந்திருக்குங்களா பாருங்கள், இந்த ஒரு அளவு இருக்குங்களா, அளவு எப்படி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 கொஞ்சம் சேர்த்தியே கட் பண்ணியிருக்கேன், 4 எடுத்திருக்கேன். இதே போல் நான் எவ்வளோ எடுக்க போகிறேன்னா இதே டோட்டலில் நான் 6 எடுக்க போகிறேன். பாருங்கள், டோட்டலாக வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். டோட்டலாக நான் 6 எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6 எடுத்திருக்கேன். இந்த 6ஐயும் ஈவனாக ஃபஸ்ட் வைக்கணும். பாருங்கள், இந்த 6ஐயும் ஈவனாக வைக்கணும். ஈவனாக வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளவர், அந்த ஃப்ளவரோட சென்டரில் விடணும். இந்த மாதிரி இந்த ஃப்ளவரோட சென்டரில் விட்டுறணும். விட்டுட்டு அப்படியே இது ஃபுல்லாக 2 எண்டையும் ஒன்றாக்கணும். இப்போ 2 எண்டு இருக்கு இல்லைங்களா, நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது 2 எண்டு ஈக்குவலாக வர மாதிரி வச்சுட்டு இதை நல்லா இந்த ஃப்ளவரை இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு இப்போ இந்த எண்டு இருக்கு இல்லைங்களா, இந்த வழியாக பீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச மாடலில் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஈஸியாக இந்த மாதிரி பண்ணாமல் வேறு வழியாக உங்களுக்கு பீட்ஸ் வந்துட்டு வேறு உங்களுக்கு டிசைன் போட தெரியும்னு சொன்னால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பீட்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் இந்த ஒயர். ஏன்னா இவ்வளோ லூஸாக விட்டோம்னா அங்கங்கே கொஞ்சம் இதாக தெரியும். அதனால் நல்லா டைட்டாக இழுத்துக்கணும். எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக இழுத்துக்கணும். இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கணும். டைட்டாக இழுத்துட்டு நம்ம ஜடை பின்னுவோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து டோட்டலாக எவ்வளோ ஒயர் இது பண்ணியிருக்கேன், 6 இது விட்டுருக்கேன். அப்போ 6ஐ வந்து நம்ம டபுளாக மறுபடியும் உள்ளே விடும்போது நம்மளுக்கு டோட்டலாக 12 கிடைக்கும். அந்த 12 வந்து நான் 4 பிரிச்சுக்கிறேன். பாருங்க, 4 பிரிச்சுட்டு நல்லா இழுத்துக்கணும். இந்த ஒயரை நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக இழுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு கைப்பிடி அங்கே லூஸாக இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி டைட்டாக இழுத்துக்கணும். இழுத்துட்டு அதே மாதிரி ஜடை பின்னுற மாதிரியே பின்னிட்டு வரணும். டைட்டாகவே பின்னுங்க, லூஸெல்லாம் பின்ன வேண்டாம். நல்லா டைட்டாக எண்டு வரைக்கும் இதே மாதிரி ஜடை பின்னுற மாதிரி அப்படியே பின்னிட்டு வரணும். நீங்கள் பாசி ஹோல் வந்து பெருசாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த ஹோலில் வந்து எனக்கு 12 கொஞ்சம் அதிகமாகவே விடலாம். ஆனால் நான் 12 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இதை விட பெரிய பீட்ஸாக கிடச்சதுனாலும் நீங்கள் இது 12 தான் இல்லை, 12 அது கூட, அதாவது பின்னல் வர அளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஈக்குவலாக பின்னல் எடுக்கணும். இப்போ இதில் 4 நாள் நான் ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அந்த மாதிரி பின்னல் உங்களுக்கு கைப்பிடி கெட்டியாக வேணும், இந்த பின்னல் வந்து திக்காக தெரியணும்னா நீங்கள் இன்னும் கூட எடுத்துக்கலாம். அதாவது 3ஆக பிரிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ 6 எடுத்தேன், அதனால் 3ஆக பிரிக்க முடிஞ்சது. 9 எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கைப்பிடிக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே தான் அடுத்த கைப்பிடிக்கும் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து இது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணாமே உங்களுக்கு காமிக்கலாம். ஆனால் பின்னும்போது நம்ம இந்த ஒயர் வந்து உங்களுக்கு த்ரெட்டு கிடையாது, நூல்லையோ பின்னோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்பீடாகவே நம்ம பின்னவே செய்யலாம். இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டாக இருந்தாலும் இந்த ஒயரில் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாலாம் பண்ண முடியாது. ஏன்னா சிக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஒயர் பிரிஞ்சு வரும் சில டைமில். அப்போ அந்த டைம்லையெல்லாம் நம்ம வந்துட்டு ஒயரை எடுத்து விட்டு போடணும். அப்போ நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டே அது காமிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு நான் டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நான் உள்ளனில் நூல் வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நூல் வச்சு போட்டு காமிக்கிறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எங்கேயும் லூஸ் ஆகக்கூடாது, ஒரே மாதிரி ஈவனாக பின்னிட்டு வரணும். நான் அதிகமாக மெஷர்மெண்ட்டெல்லாம் தனியாக ஸ்கேல் வச்சோ டேப் வச்சோ அப்படிலாம் நான் மெஷர்மெண்ட் எடுக்கவே மாட்டேன். நான் வந்து எல்லாம் ஒரு மணக்கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கைப்பிடிக்கு இவ்வளோ வேணும், சின்ன கைப்பிடினா இவ்வளோ போடணும், ஒரு பெரிய கைப்பிடினா இவ்வளோ வேணும் அப்படின்னு நான் கூட அப்படியே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணங்காட்டிக்கு அதை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே பின்னிட்டே வந்துடணும். இந்த மாதிரி ரெண்டும் இந்த சைஸுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு சைஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைஸுக்கு ஈவனாக வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பீட்ஸ் கிட்ட தொடங்குது, ஓகே, இந்த பீட்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. பாருங்க, ஏன்னா கைப்பிடி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு கைப்பிடி பெருசாகவும் ஒரு கைப்பிடி சின்னதாகவும் வந்துடும். இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு நம்மளுக்கு. டோட்டலாக கரெக்டாக இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். நான் கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு 4 பின்னல் எக்ஸ்ட்ரா போடுறேன். 4 பின்னல் எக்ஸ்ட்ரா போட்டுறேன். போட்டு பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் ஈவனாக வச்சு பீட்ஸை உள்ளே விட்றேன்.
பீட்ஸு எல்லாத்தையும் ஈவனாக வச்சு பீட்ஸ் உள்ளே விடணும். எல்லா ஒயரும் உள்ளே போயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா ஒயரையும் உள்ளே கொடுத்துட்டு அப்படியே பீட்ஸ் இழுத்துட்டு வரேன். நல்லா பாருங்கள், பீட்ஸ் அப்படியே இழுத்துட்டு வந்துட்டேன். இழுத்து கொண்டு வந்துட்டு இப்போ இதோட சைஸை பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பீட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு தள்ளியே இருக்குது பீட்ஸு, அதனால் கரெக்டாக அதுக்கு மேட்சாக கொண்டு வைங்க. பாருங்கள், நல்லா இழுத்தே வச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மேட்சாக இருக்குது. இது வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ளவர் நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டு வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த ஃப்ளவர் ஹோல் எடுத்து இதை விடணும். எல்லா ஒயரையும் அந்த ஃப்ளவர் ஹோல்லையே விடுங்க. எந்த ஒயரும் மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லா ஒயரையும் இப்போ உள்ள விட்டாச்சு. உள்ளே விட்டுட்டு நல்லா இழுத்தாச்சு. இழுத்துட்டு அடுத்த ப்ராசஸை நம்ம நல்லா பார்க்கணும். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாகிடும். பாருங்கள், இது இந்த ஒட்டை வச்சது இதெல்லாம் உள்ளே இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள் ஈவனாக கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பீட்ஸ் வழியாக இந்த ஹூக்கு, அதே ஹூக்கை இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒவ்வொரு ஒயராக நல்லா இந்த ஹூக்கில் மாட்டி இந்த வழியாக மேலே இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்தரணும். இதை ஒன்றுன்னா பொறுமையாக பண்ணணும். அதாவது இந்த பீட்ஸ் வழியாக அப்படி உள்ளே இழுத்து இந்த இதுக்கு மேலே கொண்டு வந்துட்டு இந்த ஒயர் நம்ம தனியாக இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயர் ஒன்றொன்னா ஹூக்கில் எடுத்து மாட்டி நல்லா ஹூக்கில் அந்த ஒயரை நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்புறம் உள்ளே இழுங்க. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா பாருங்கள், நூல் தனியாக வரும். அங்கேயே சடனாக அப்படியே கையில் எடுத்துகிட்டு அந்த ஒயரை டைட்டாக அப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்துடும். வந்தாச்சு. இதே மாதிரி எல்லா ஒயரையும், ஒரு ஒயர் இல்லை, இங்கே இருக்கிற எல்லா ஒயரையும் இதே மாதிரி இந்த பீட்ஸ்க்குள்ள, அதனால தான் நம்ம பெரிய பீட்ஸாக தான் இருக்குது, அதனால் நமக்கு இழுக்கிற கஷ்டமாக இருக்காது. எல்லா ஒயரையும் இதுக்குள்ளே இழுத்தரணும். பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா ஒயரையும் உள்ளே இழுத்துட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து விட்டுக்கணும். ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக இழுக்கணும். ஒவ்வொரு ஒயரையும் தனித்தனியாக பிடிச்சி தனியாக இழுத்து பார்க்கணும். ஏன்னா எங்காவது ஒரு ஒயர் பெருசாக இருந்தாலும் அது அந்த இது ஃப்ளவருக்குள்ளே அசிங்கமாக தெரியும். பாருங்கள், இந்த ஒரு இது பாருங்கள் ரொம்ப தனியாக தெரியுது. இந்த ஒயர் எதுன்னு இழுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒயராக இழுத்து பார்க்கணும். நான் எல்லா ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிட்டேன். என்னால் இந்த பேலன்ஸ் ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த பேலன்ஸ் ஒயர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இடம் வந்து பத்தலை, இழுக்கிறதுக்கு வந்து இடம் பத்தலை. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி பண்ணலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இங்கே டைட்டாக இழுத்தா போதும். டைட்டாக இழுத்துட்டேன். சைஸ் மறுபடியும் ஒரு தடவை சைஸ் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இழுக்கும்போது ஏதோ சின்னது பெருசாக இருக்கும். பாருங்கள், கரெக்டாக தான் இருக்குது. இதை ஃபுல்லாக நல்லா நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டுட்டு பாருங்கள், இப்போது நல்லா இப்படி மடித்து பிடிச்சிட்டு இந்த சைடு இழுத்துட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பீட்ஸுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா மெல்ட் ஆக்குங்க. மெல்ட் ஆக்கிட்டு ஒரு இப்படி நல்லா அந்த மெல்ட் பண்ணுறதுலையே வச்சு நீங்கள் இது லைட்டர் இல்லாட்டி மெழுகு அந்த மாதிரி மெழுகு பற்றி வச்சோ இல்லை நீங்கள் தீப்பெட்டி வச்சோ நீங்கள் இந்த மெல்ட் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே ஏதாவது பிளாஸ்டிக்கோ வேறு ஏதாவது ஐட்டம் அமுத்தி விட்ற மாதிரி வச்சுக்கோங்க. கையில் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அப்போ ஒயர் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கையில் வந்து ஒட்டணுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லா பக்கம் எங்கெங்கே பிசுறு தெரியாமல் எல்லா பக்கம் ஒட்டிடுங்க. ஒட்டி விட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, பேலன்ஸை அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது அந்து வருங்கிற பயமெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். நம்ம மெல்ட் பண்ணி ஒட்டிட்டோம்னாவே அது அப்படியே ரொம்ப பிசுன் மாதிரி ஒட்டிடும். பாருங்கள், நல்லா இப்படி ஒட்டிடும், கூட ஒட்டிடும். நம்மளுக்கு பயமே வேண்டாம். இது கலண்டு வரும்னு ஒரு பயமே வேண்டாம் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. பாருங்கள், ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க இந்த கைப்பிடி டிசைன். இந்த பின்னுறது ஒன்று தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் வேலை, அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 2 கைப்பிடியும் பண்ணியாச்சு. இது ஸ்டிச் பண்ணுறதும் ஈஸி தான். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சைட் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அதாவது இந்த ரவுண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ரவுண்டுக்குள்ளே அப்படியே ஊசி வச்சு தைக்கணும். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல கைப்பிடி வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அளவெடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு கைப்பிடி தைக்கிறோம். பாருங்கள், இந்த ஊசி, இந்த பிளாஸ்டிக் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த பிளாஸ்டிக் நீடில்
இந்த பிளாஸ்டிக் நீடில் யூஸ் பண்ணி தான், ஏன்னா இதுக்கு வந்து இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணோம்னா ஒயர் சிக்கிக்கும். அதனால் பிளாஸ்டிக் நீடில் யூஸ் பண்ணுறேன். இந்த நீடலும் நீங்கள் பீட்ஸ் வாங்குற கடையிலே கிடைக்கும் பாருங்கள். இப்போ நல்ல சைடாக பார்த்து, ஏன்னா இந்த நம்ம ஒட்டின சைடு வந்து நமக்கு வெளியே தெரியக்கூடாது. அதனால் எந்த சைடு ஒட்டி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பேக்கை பார்த்துக்கோங்க. இந்த இங்கே ஒட்டி இருக்கேன். அப்போ இந்த ஒட்டின சைடு வந்து நமக்கு பேக் வரணும். அப்போ அது இந்த சைடு வரும், இந்த சைடு வரும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கைப்பிடி கொண்டு வந்து இங்கே வைக்கணும் பாருங்க. இங்கே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கரெக்டாக இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா தைச்ச பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வச்சுட்டு கரெக்டாக இந்த ஃப்ளவர் இப்படி ப்ளேஸ் பண்ணுறேன். அதாவது பீட்ஸ் வந்து வெளியே தெரியணும். இந்த ஃப்ளவர் மட்டும் கூட கூட சேர்த்து அட்டாச் பண்ணணும் பாருங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் எப்படி இந்த மாதிரி ஊசி எடுத்துகிட்டு எப்படி விட்றேன்னு பாருங்கள். உள்ளே இருந்துட்டு உள்ளே அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி உள்ளே விட்டுட்டு அந்த ஃப்ளவர் மேலே தான் விடணும். ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஃப்ளவரையும் டைட்டாக போட்டிருப்போம், இந்த கூடை இதுவும் டைட்டாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டிச் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்துக்கோங்க பாருங்கள். அந்த ஃப்ளவரோட அந்த ஹோல் வழியாக விட்டுட்டேன். கரெக்டாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும் பாருங்கள். இந்த ஹோல் வழியாக விட்டாச்சு. பின்னாடியும் ஒயரை கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஒயரை பிடிச்சிட்டு தான் நம்ம இது பண்ணணும். அடுத்தது அடுத்த ஃப்ளவர் வழியாக எனக்கு இதுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்டாக வேணும், அதனால் நான் மேலேயே விடுறேன். அந்த ஃப்ளவரை சுற்றி தாங்க விடணும். எதுவும் உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அந்த ஃப்ளவரை சுற்றியும் அதே நம்ம என்ன கலர் ஃப்ளவர் போட்டிருக்கோமோ அதே கலர் த்ரெட்டும் அதே கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துகிட்டு அந்த பின்னாடி அந்த ஃப்ளவர் இதுக்கு நம்மளுக்கு கொஷின் தெரியும், இங்கே விட்டால் கரெக்டாக ஃப்ளவர் மேலே வரும் அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி ஃப்ளவர் மேலே வர மாதிரி பாருங்கள் விட்டாச்சு. இந்த ஸ்டார்டிங் ஒயரை மட்டும் இப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு பாருங்கள் விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்து பின்னணும். அப்புறம் பாருங்கள் இப்படி சுற்றியும் இந்த 15 நான் ஃப்ளவர் போட்டேன் இல்லையா, 15லையும் விடணுன்ட்டு இல்லை. அங்கங்கே இந்த இந்த ஃப்ளவரோட இந்த கேப் தெரியுது இல்லைங்களா, அந்த கேப்பு இப்போ அந்த கேப்பு இந்த மாதிரி கேப்பை சுற்றியும் ஸ்டிச் பண்ணிடலாம். அப்போ நம்ம சுற்றியும் ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும். நான் கைப்பிடி வைக்கும்போது சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் லூஸாக பின்னுங்கன்னு. அது வந்து இது தைக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த லூஸாக பின்னிட்டோம்னா இந்த ஊசி போய் வர்றது ஈஸியாக இருக்கும். ஏன்னா கூட நம்ம டைட்டாக பின்னியிருப்போம் பக்கத்தில். அப்புறம் ஊசி வந்து நம்ம பக்கத்தில் தான் விடணும். ஊசி வந்து தள்ளி விட்டோம்னா ஒயர் பின்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கமாகவே விடுங்க. அது ஹோல் நம்மளுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா, அந்த ஹோல் கணக்கு வச்சு விடுங்க. நான் ஒவ்வொரு இதுக்கும் எப்படி இழுக்கிறேன்னு பாருங்கள். நல்லா டைட்டாக இழுத்துக்குவேன். ஏன்னா கூட கைப்பிடி வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கூட வந்து நல்லா உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளே அழிஞ்சாலும் கூட அழியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் மக்கவும் செய்யாது, அப்படியே இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு கைப்பிடி மட்டும் ஏதாவது ஆகி கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த கூட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் கைப்பிடி வந்து நல்லா டைட்டாக பண்ணுங்கள் பாருங்கள். இப்படி நம்ம தைச்சி முடிச்சது இப்படி நீங்கள் கையை வச்சு நகர்த்தி பாருங்கள். எங்காவது உங்களுக்கு லூஸாக தெரியுதா, அந்த மாதிரி நகர்த்தி பாருங்கள். நான் எல்லா பக்கம் இப்படி சுற்றி தைச்சிட்டேன், டைட்டாக இருக்குது. அப்போது நான் உள்ளே வந்துட்டு கட் பண்ணிடுறேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ரொம்ப ஒட்டியே கட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவும் பேர்ன் பண்ண வேண்டாம். ஆனால் பின்னாடியே ரொம்ப பேர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப மொந்தமாக தெரியும். நாங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன். நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே ஒட்ட வைக்கிறேன். நீங்கள் வந்து 2 சைடும் தைச்சி முடிச்சுட்டு கரெக்டானு பார்த்துட்டு அப்புறம் ஒட்ட வைங்க. ஏன்னா ஒட்ட வச்சிட்டோம்னா நம்மளால் பிரிக்க முடியாது. பாருங்கள் இப்படி மெல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பின்னாடி இந்த இதை வச்சு அப்படியே தேய்ச்சிக்கிறேன். ஆனால் இது கையில் தொட்டுறாதீங்க. மெல்ட் ஆகிட்டு கையில் தொட்டிங்கன்னா பிளாஸ்டிக் இது கையில் புண்ணே வந்துடும், அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்கும். பாருங்கள் ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே அப்படியே கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச் பண்ணணும். நல்லா திருப்பி வச்சுக்கோங்க. கரெக்டான ஷேப் பார்த்து வைக்கணும். கரெக்டான ஷேப் பார்த்து அந்த மார்க்கர் எங்கே வச்சுருக்கோமோ அங்கேயே வச்சு வைக்கணும். தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் தைக்கணும். தைச்சி முடிச்ச பிறகு ஐயோ இங்கே தப்பாயிருச்சு அங்கே தப்பாயிருச்சுன்னா இந்த கூடையை நம்ம ஒட்ட வச்சிட்டோம்னா பிரித்தோம்னா அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், இன்னும் இந்த நேர் வச்சு தைக்கணும். நான் இப்போ எப்படி தைச்சனோ அதே மாதிரி இந்த நேர் சுற்றியும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி சுற்றியும் இப்படி தைக்கணும். பாருங்கள் 2 கைப்பிடி வச்சாச்சு. கைப்பிடி வச்சு முடிச்சுட்டு அடுத்தது நான் சென்டர் ப்ரெஸ் பட்டன் எப்படி வைக்கிறேன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், சென்டர் ப்ரெஸ் பட்டன் வந்து நான் இப்போ இந்த சைடு வைக்க போகிறேன்.
இந்த சைடு ப்ரெஸ் பட்டன் வைக்க போகிறேன். இங்கே இதை வந்து ஃப்ரண்ட் போர்ஷனாக வச்சுட்டு இதை பேக்கில் வைக்கிறேன். இப்போ இதோட இந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, இந்த கைப்பிடிக்கு சென்டரில் ஒரு பார்ட்டு, இந்த கைப்பிடியோட சென்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம அந்த ப்ரெஸ் பட்டனுக்கு வைப்போம் இல்லைங்களா, அந்த இது அந்த ஒயர் க்ளோசட் கொடுப்போம் இல்லைங்களா, அது பண்ண போகிறேன். பாருங்கள், ஒன்றும் இல்லை, நம்ம அந்த சிங்கிள் க்ரூஷேவே தான் பாருங்கள். ஒயரில் அந்த சென்டர் பார்ட்டில் உள்ளே கூடையோட உள்ளே பார்த்து அந்த ஒயரை வச்சுக்கிறோம். ஒயரை வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். டோட்டலாக நான் 5 இது போடுறேன். போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுங்க. போட்டுட்டு அதாவது 2 செயின் மாதிரி போடுங்க, ஏன்னா அப்போ அது ஒரு கவுண்ட் ஆகும். பாருங்கள், அடுத்தது வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இந்த ஒயரையும் உள்ளேயே வச்சு பின்னிட்டு வந்துடுங்க. 2 3 4 5. இப்போ 5 வந்து போட்டேன்னா நான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்மளுக்கு தெரியுதுங்களா, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த சைடு கொஞ்சம் விட்டுருக்கேன், இந்த சைடு கொஞ்சம் விட்டுருக்கேன், இது சென்டராக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த 4 போட்டு நம்ம அடி போடுற மாதிரியே தாங்க, அந்த ஒரே ஸ்டிச் தெரிஞ்சிருச்சுனாவே மாற்றி மாற்றி அதே தான். பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு. அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு திருப்பி அந்த ஹோலில் பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஹோலு, அதில் 1. இந்த 2 செயின் போட்டங்காட்டிக்கு தான் அந்த ஹோல் தெரியும். அடுத்தது 2. கைப்பிடி பிடிச்சிட்டே அப்படியே போட்டே வாங்க. அப்புறம் 3 4 5. ஓகேங்களா, மறுபடியும் ஒரு செயின். ஒன்றும் இல்லை, அந்த ஒரு லைனை முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஒரு திருப்புறோம். திருப்பிட்டு இந்த ஹோல் வழியாக 1 2 3 4 5, அது 5 முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு செயின், அப்புறம் 5, ஒரு செயின் போட்டு திருப்பி திருப்பி போட்டு வரோம். திருப்பி போட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அவ்வளோ லென்த்து போடுறோம். இந்த லென்த்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது கூடோட இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கைப்பிடி வச்சாச்சு, அப்புறம் இந்த லாக் இதுக்கு வச்சாச்சு. இப்போது இதுக்கு ப்ரெஸ் பட்டன் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு பட்டன் வாங்கியிருக்கேன் பாருங்கள், இந்த பட்டனு. இது வந்து உட்டன் பட்டனு. இது ஒரு பட்டன் வந்து 5 rupees வருது. இதுவும் அந்த பட்டன் ஷாப்பில் தான் வாங்கினேன். கிராஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குகிறோம் இல்லைங்களா, அங்கே அந்த கிராஃப்ட்ஸ் கடை ஸ்டோர் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் வாங்கினேன். இது 5 rupees ஆகுது. அப்புறம் இது ப்ரெஸ் பட்டன் பாருங்கள், ப்ரெஸ் பட்டன் இப்படி இருக்கும். கூட இந்த மாதிரி 2 இது அட்டாச் இது பண்ணுறது தருவாங்க. இது வந்து 10 rupees வருது. இதில் எப்படி அட்டாச் பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஸ் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த குழி மாதிரி இருக்கிறது ஒன்று, அப்புறம் இந்த மாதிரி பட்டன் மாதிரி இருக்கிறது ஒன்று. நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த லாக் இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு இதை தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த இது இருக்குங்களா, இதில் இப்படி திருப்பிட்டு இதை வந்துட்டு நம்மளுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அப்படி இப்போ இந்த நீங்கள் கார்னரில் இங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி உள்ளதாக வைப்பேன். நான் அவங்க இப்படி பிடிச்சி இழுக்கும்போது சும்மா அந்த கம்பி கையில் பற்றாமல் இருக்கிறதுக்காக உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இப்படி உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம்பியை நல்லா இப்படி கம்பி தெரிகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒரு இது கொடுத்துருப்பாங்க வளைய மாதிரி, அதை வந்துட்டு இதுக்குள்ளே இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கம்பியை அந்த பக்கம் வளைச்சி விடணும். அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு இந்த பக்கம் இப்படி வளைச்சி விட்றணும். வளைச்சி விட்டு நல்லா அமுத்தி விடணும். நல்லா அமுத்தி விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வளைய இருக்கு இல்லைங்களா, இதையும் நான் திருப்பி மடித்து விட்டுருவேன். நீங்கள் நம்ம பட்டன் பேஸ்ட் பண்ணணும், அதனால வந்துட்டு பட்டன் வைக்கும்போது இது வந்து நம்மளுக்கு இந்த இது வெளியே தெரியும். அதனால இப்படி அமுத்தி விட்டுருவேன். நான் இந்த மாதிரி கைக்கெல்லாம் கிளிக்காத மாதிரி நல்லா அமுத்தி விட்டுறணும். இல்லை கட்டிங் பிளேட் இருந்துச்சுன்னா கட்டிங் பிளேட் வச்சு நல்லா இதை அமுத்தி விட்ருங்க. கட்டிங் பிளேடில் பண்ணிங்கன்னா இது சும்மா இல்லை, கையிலே அமுத்தலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா டைட்டாக அப்படி அமுத்திடுங்க. நான் டைட்டாக அமுத்திட்டேன். இப்போ இதை முடிச்சுட்டு இது இப்படி நம்ம உள்ளே இப்போ இது பார்த்திங்கன்னா உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இப்போது நம்ம இதுக்கு வந்து கொண்டு வந்து இங்கே பண்ணும்போது இப்படி டைட்டாக உங்களுக்கு பிடிக்கக்கூடாது. கூட இப்படி டைட்டாக பிடிச்சி இப்படி கொண்டு வரக்கூடாது. கொஞ்சம் இப்படி தள்ளி கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வரணும். அது கரெக்டாக உங்களுக்கு ப்ளேஸ் பண்ண தெரியலனா அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதை எடுத்து இந்த பட்டனில் இப்படி வச்சுருங்க.
வச்சுட்டு பாருங்கள் நல்லா கூடயே நல்லா ஒழுங்குபடுத்திக்கோங்க. அங்கேயும் கோணல்லாம் இல்லாமல் கைப்பிடியெல்லாம் நேராக வச்சுட்டு கரெக்டாக கொண்டு வாங்க. இது கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு எந்த நேர் வேணுமோ அந்த நேர் இப்படி வச்சு, இப்போ இது நம்ம இவ்வளோ தள்ளி எனக்கு இருக்குது, இப்போ இந்த நேர் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா இதை இப்படி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தா இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணணும். இது கரெக்டாக இருக்குது. அப்போது இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்ளே திருப்பி அந்த இதை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு இதை வெளியே எடுத்துருங்க. இப்போ இது கரெக்டான இடத்துல ப்ளேஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி உள்ளே எடுத்துகிட்டு இதுக்கு எப்படி சேவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் பாருங்க. இதை இப்படி உள்ளே அமுத்திட்டு இதை இப்படி உள்ளே வச்சிடணும். இதை இப்படி உள்ளே வச்சுட்டு இந்த கம்பிகளை ஆப்போசிட் சைடை வளைச்சி விடணும். வச்சுட்டு இந்த கம்பி இப்படி பிடிச்சிட்டு இந்த பக்கமாக இப்படி வளைச்சி விடணும். அதே மாதிரி இந்த கம்பியை இந்த சைடு வளைச்சி விடணும். வளைச்சி விட்டுட்டு நான் இப்படி வச்சு இது பின்னாடி இந்த இது இருக்குங்களா, இதை வச்சு நான் இப்படி அடிச்சு விட்டுருவேன். அப்போ இதுக்கு வந்து டைட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வளைச்சிட்டேன். மறுபடியும் எடுத்து கரெக்டாக வச்சு பாருங்கள். ஓகே, கரெக்டாகிடுச்சு. ஒயர் கூடை வந்து நீங்கள் பார்க்க நம்ம நூலில் போட்டோம்னா அப்படியே ஃபிட்டாக கரெக்டாக நிற்கும். பார்த்திங்கனாவே தெரியும், எந்த இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். ஆனால் ஒயர் கூட அப்படி இல்லை, அங்கங்கே இந்த சுருக்கு மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம யூஸ் பண்ண வந்துட்டு அதை வந்து நல்லா விரிஞ்சு கொடுத்து நல்லா நீட்டாயிரும். இப்போ இது பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரெஸ் பட்டன். ப்ரெஸ் பட்டன் வந்து நம்ம கம்மெல்லாம் வச்சு ப்ரெஸ் பட்டனில் இந்த உட்டன் பட்டன் வந்து நம்ம கம்மெல்லாம் வச்சு ஒட்ட முடியாது. ஒட்டினோம்னா கூடையிலேருந்து சீக்கிரம் கலண்டு வந்துடும். அதனால நான் எப்பவுமே அப்படி ஒட்ட மாட்டேன். பாருங்கள், இதே ஒயர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஒயரை இந்த ஹோலில் விடுவேன். ஹோலில் விட்டு இந்த பக்கம் ஹோலில் ஒயர் வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல. ஏன்னா நம்ம கம் போட்டு ஒட்டி கொடுத்து இல்லாட்டி நூலெல்லாம் போட்டு தைச்சி கொடுத்தா சீக்கிரம் போயிடும். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம்னா ஒயர் வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இது கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். இந்த மாதிரி இங்கே வந்து வரணும். இப்போ என்ன பண்ணுவேன்னா ஹூக் வச்சு, ஹூக் இருக்கு இல்லைங்களா, ஹூக் வச்சு இப்போ இந்த நேரம் நம்மளுக்கு சென்டர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த ஹூக்கை வந்து இப்போது ஏதோ ஒரு இடத்துல இப்படி உள்ளே வந்து நம்மளுக்கு இது பிடிச்சிக்கும். அதுக்கு பின்னாடி இப்படி தள்ளி வச்சுட்டு இந்த ஹூக்கை வந்துட்டு இப்படி மாட்டி ஒரு ஒயரை இழுத்துருங்க. இழுத்தாச்சு. அதே மாதிரி மறுபடியும் ஏதோ ஒரு சைடு இப்படி உள்ளே விட்டு இந்த சைடு ஒயரையும் இழுத்துருங்க. இப்போ இந்த 2 ஒயரையும் நம்ம இப்படி உள்ளே இழுத்துட்டோம். உள்ளே இழுத்துட்டு இப்படி திருப்பி பார்க்கலாம். நம்ம வச்சது கரெக்டாக இருக்கான்னு திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த இது தெரியக்கூடாது. இது தெரியுது பார்த்தீங்களா, இது தெரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இதை எடுத்துகிட்டு வேறு சைடாக விடணும். அப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கோ. என்ன ஃபஸ்ட்டு வந்து கம் போட்டு தான் ஒட்டுவேன். இல்லாட்டி ஃபெவி குயிக்கு அதெல்லாம் போட்டும் கூட ஒட்ட வச்சு பார்த்துருக்கேன். ஒட்ட வச்சுட்டா அப்போ நிற்கும்னு பார்த்துருக்கேன். ஆனால் அது மனசில் ஒரு இதாகவே இருக்கும், விழுந்துருமோ அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருக்கும். அதே இந்த ஒயரை போட்டு தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது. ஏங்க போட்டாச்சு. அப்போ எனக்கு மேலே இந்த பட்டன் தெரியுது, அதனால நான் திருப்பி எடுக்கிறேன். நான் வந்து ஒரு வேலை வந்து பண்ணேன்னா அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நம்ம கூட பார்த்தாவே அவங்களுக்கு பிடிச்சிடணும். இங்கே என்ன இப்படி இருக்குது, இங்கே என்ன அப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஒரு இது வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம அங்கேயே ஒரு கஸ்டமர் சரி நம்மளுக்காக ஃபஸ்ட் டைம் கேட்டாங்களேன்னு வாங்கிப்பாங்க. ஆனால் அப்புறம் திருப்பியும் வாங்க மாட்டாங்க. அடுத்த தடவை வந்து இல்லை போன தடவை வாங்கி இப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதனால ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஒர்க் வந்து நீட்டாக தெரியணும். நம்மளுக்கு நம்மளோட ஒர்க் நம்மளுக்கே பிடிச்சிருக்கணும். அழகாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்சிருக்கணும். பிடிச்சி ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியம். ஸோ அப்போ தான் உங்களால் க்ரோ ஆக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கூட தானே 1க்கு 2 போட்டு கொடுத்துர்லான்னு கொடுத்தா அடுத்தது வாங்க மாட்டாங்க. அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, மெனக்கட்டாலும் பரவாயில்ல, ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா பார்த்து பொறுமையாக போடுங்க. பாருங்கள் பட்டன் நான் வச்சாச்சு. பாருங்கள் நான் இப்போ உங்கள் முன்னாடி தான் பண்ணேன். 3 தடவை நான் பட்டன் ஓப்பன் பண்ணி பார்த்து தான் வச்சுருக்கேன், எதுவும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு. பாருங்கள் வச்சாச்சு பட்டனு. இப்போ பின்னாடி திருப்பி அந்த பட்டனை வந்து டைட் பண்ணுறேன். நல்லா ஒயர் போட்டு டைட்டாக கட்டி எவ்வளோ டைட்டாக என்னால் முடியுமோ அந்தளவுக்கு நான் வந்து செஞ்சுருவேன். ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு பிரிஞ்சிருச்சு, நல்லா இல்லை, இப்படி கலண்டு வந்துருச்சு அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பண்ணணும். பாருங்கள் ஒவ்வொன்றும் இழுக்கு அப்படி வந்துடும். இந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணுறதே அந்த கூடையில் வந்து ரொம்ப வந்து சவாலான விஷயம்னு வச்சுக்கலாம். ஏன்னா சில டைம் ஆடிக்கிட்டே இருக்கும்.
பாருங்க, நான் எங்கே வச்சாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஒவ்வொரு இதுவும் நம்ம பார்த்து தான் பண்ணணும். அட்ராக்ட் ஆகணும். அவங்க அந்த கூட பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆகணும், அழகாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களே அட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, இந்த சர்க்கிள்குள்ளே இப்படி விட்டுக்கலாம். விட்டு அப்படியே இழுத்துக்கிறேன். அதே மாதிரி இதையும் இந்த சைடு விட்டு அப்படியே உள்ளே திருப்பி இப்படி விட்டு இழுத்துக்கலாம். இழுத்து ரெண்டுக்கு டைட்டாக இழுத்துக்கலாம். இப்போ எங்கேயுமே தெரில, பார்த்தீங்களா, எங்கேயும் தெரில. அப்புறம் இது எப்போ போல் கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் ஒயர் தெரிகிற மாதிரியே கட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னே அப்புறம் உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லாக காரம் நுனி வரைக்கும் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியாச்சு. இப்போ நம்மளுக்கு பயமும் இருக்காது, அவுந்து வந்துடுமோ அப்படின்னு பயமும் இருக்காது. ஒட்டியாச்சுங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூடை ஒரு சின்ன கூடை தான் பாருங்க. இந்த கூடை பின்னுறதுக்கு நம்மளுக்கு டைமே எடுக்காது. நீங்கள் ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே போதும். இது அடியிலேருந்து ஆரம்பித்து அவங்க அடி ஆரம்பித்து ஃபுல்லாக போட்டுடலாம். ரொம்ப சின்ன கூடை தான், அழகான கூடை பாருங்கள். ஒரு பட்டன். இப்போ இதுக்கு டோட்டல் காஸ்ட்டே நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 rupees நம்ம செலவு பண்ணியிருப்போம்னு பாருங்கள், ஒயருக்கு இதுக்கு எல்லாமே. அப்போ நீங்கள் இதை வந்து ஒரு 250 அந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஒரு நாள் நீங்கள் இது பண்ணது எல்லாம் பட்டன் இது காஸ்ட் எல்லாம் சேர்த்து 100 தான் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் பல டிசைனில் கூடைகள்லாம் போடுறேன். வேறு எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.